இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சிக்காம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்கள். டிராகன் திரைப்படம் வெறும் 6 நாளில் மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்குங்க. ஆக்சுவலாக இந்த படம் 6 நாளில் பெரிய வசூல். அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படம் எவ்வளோக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, அதில் முக்கியமாக எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ ரெக்கவரி ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு டிராகன். ஸோ அதை பார்ப்போம். அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், கிட்டத்தட்ட இந்த படமே ஒரு வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. சின்ன வசூல் தொடர்ந்து எடுத்தாலுமே அது சின்ன பட்ஜெட் படம், சின்ன வியாபாரம் தான் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ரெக்கவரி பர்சன்டேஜ் வந்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருவோம். சாவா இதுவரையுமே ஒரு மிகப்பெரிய லாபத்தை வாரி குவிச்சிருக்கு, கோடிக்கணக்கில். அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடி கிட்ட அப்படிப்பட்ட ஒரு லாபத்தை வாரி குவிச்சிருக்கு. ஸோ அதையும் பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். அப்புறம் இன்றைக்கி வந்து 10 இயர்ஸ் ஆஃப் காக்கி சட்டை சிவகார்த்திகேயன் அவர்களோட திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, எந்த அளவுக்கு இந்த படம் ஹிட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ரொம்ப கம்மியான சில பேர் மட்டும்தாங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, பயணங்கள் முடிவதில்லை தான் ஆர் சுந்தரராஜன் அவர்களோட முதல் திரைப்படமான இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 200 நாளுக்கு மேலே ஓடிச்சு. செம்ம ஹிட்டு, செம்ம பிளாக் பஸ்டர். இளையராஜா அவர்களோட இசையில எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக மோகனும் பூர்ணிமாவும் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. செம்ம ஹிட்டு இந்த படம். இந்த படத்தில் வந்து தோகை இளமையில் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் தான் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம். அதாவது அவங்க பாடக்கூடிய ஒரு பாட்டை வந்து டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதை தான் ஃப்ரேமாகவே வச்சுருந்தேன். நான் வச்ச ஃப்ரேமில் கொஞ்சம் கிளாரிட்டியாக காமிச்சிருந்தேன். அந்த படத்தில் அப்படி வராது. ஏன்னா அப்போ இருந்த டிவியை அப்படியே நம்ம கேமரா வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் அது வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை எடிட் பண்ணி வச்சுருந்தது. ஆக்சுவல் வீடியோ நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், ஸ்ரவன், அன்னமனைனி அப்படிங்கிறவங்க, அப்புறம் பிரேமானந்த், விஷ்ணு, விஜு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் இந்தியாவில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு $1.8 மில்லியன். ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 25 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $295.8 மில்லியன். அப்புறம் நேசா 2 இந்த படத்தோட டே 29 சைனாவில் வந்து $7 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சிக்கு 60 கோடி கிட்ட வருது. டோட்டலாக சைனாவில் இந்த படம் வந்து 1.9 பில்லியன் வந்து கடந்திருக்குங்க. 16,560 கோடி கிட்ட இந்த படம் வந்து இந்தியன் கரன்சி படி கலெக்ட் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷனுங்க, வேற லெவலில் வாரி கூச்சிக்கிட்டு இருக்கு இந்த படம். ஸோ நேசா 2 பில்லியனை இன்னும் எத்தனை நாளில் கடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மேபி இந்த வீக்கெண்டு பெரிய நம்பரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சாவா திரைப்படத்தோட டே 13 இந்தியாவில் வந்து 26 கோடியே 32 லட்சம், வேர்ல்டு வைடு 28 கோடியே 63 லட்சம். டோட்டலாக இந்தியாவில் 461 கோடியே 62 லட்சமும், வேர்ல்டு வைடு 539 கோடியே 18 லட்சம். பட்ஜெட் 140 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 80 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 289 கோடி கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 200 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குங்க. 361% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அதாவது இந்த படத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட ஹையஸ்ட் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவி இருக்கும்ல, அந்த லிஸ்ட்டில் இது டாப் 10ல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் லாபத்தை கொடுக்குது அப்படிங்கிறத. அப்புறம் இந்த படம் நேற்று டே 13 பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது டே 12 விட டே 13 பெரிய நம்பர் எடுத்திருக்கு. அது இந்த படம் மட்டும் இல்லை, நிறையா படத்துக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் இருக்குது நேற்று. மேபி அதாவது அங்கே நார்த் இந்தியாவில், கர்நாடகாவில், ஆந்திரா, தெலுங்கானாலாம் ஹாலிடேவான்னு தெரில. அப்புறம் மேரே ஹஸ்பண்டுக்கு பிவி இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 68 லட்சம், வேர்ல்டு வைடு 74 லட்சம். ஸோ டோட்டலாக 7 கோடியே 68 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 61 லட்சம். கிட்டத்தட்ட 4 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேரும் வந்திருக்கு. அதே மாதிரியே இந்த படம் 22 கோடி தான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 60 கோடி பட்ஜெட்டாக இருந்தாலும் ரொம்ப கம்மியான வேலைக்கு தான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அதுவே இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணுற நிலமையில் இல்லை. இந்த படம் ஒரு மரண தோல்வி படமாக தான் அமையுது. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட டே 7 இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கு. கேரளாவில் 2 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 74 லட்சம்.
ஸோ டோட்டலாக கேரளாவில் 14 கோடியே 83 லட்சமும் வேர்ல்டு வைடு 23 கோடியே 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 11 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 6 கோடி கிட்ட போயிருக்கு. 12.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. இந்த படம் இப்போவே 200% மேலே இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. வெறும் 7 நாளில் சின்ன பட்ஜெட்டை போட்டு பெரிய லாபத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நிறையா படங்கள். ஸோ அந்த மாதிரி இங்கே தமிழில் ஏதாவது வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பெருசாக போகுது அப்படின்னா பெருசாக போகலை. அதுக்கு முக்கியமான ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கூட பார்த்துருந்தேன். ஒரு டைரக்டர் ஒருத்தர் அந்த ஜமா அப்படிங்கிற படம் எடுத்திருந்தார்ல, அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மலையாள படம் அப்படியே ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக போகும்போது அது வந்து கதையை நம்மளுக்கு செட் பண்ணுறாங்க, அது ஸ்டோரியை நம்மளுக்கு செட் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ்க்கு வந்து மைண்ட் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே ஒரு தமிழ் படத்துக்கு அப்படி போச்சு அப்படி தான் இந்த படம் காலி, இது ஒரு திராப அப்படின்னு அந்த படத்தை காலி பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு வந்து ஒரு வேறு மொழி படங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு பார்ஷாலிட்டி காட்டுறாங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அது உண்மை தான். ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு அது தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் தண்டேல் அப்படிங்கிற படம் டே 20 ஆந்திரா தெலுங்கானாவில் 62 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். இந்த படம் டோட்டலாக 94 கோடி 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 70 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 40 கோடி கிட்ட போயிருந்தது. 56 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இந்த படமுமே பெரிய அளவில் லாபத்தை வாரி குவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி கிட்ட இந்த படத்துமே தியேட்டர்கள் ஷேர் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 16 கோடி கிட்ட இந்த படத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. 140% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் நேற்று வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம சந்தீப் கிஷன் அவர்களோட திரைப்படம் மசாக்கா அப்படிங்கிற படம். டே 1 ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 2.5 கோடி, 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இந்த படம் நேற்று தான் ஓப்பனிங் ஆகிருக்கு. இந்த வீக்கெண்டு முடியறதுக்குள்ளே எந்த அளவுக்கு கலெக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 12 கோடிக்கு இந்த படம் தியேட்டர்கள் ரைட் போயிருக்கு. எவ்வளோ வசூல் வருது அப்படிங்கிறத பார்ப்போமே. அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ இன்னும் கலெக்ட் பண்ணால் இந்த படம் வெற்றி திரைப்படம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 63 லட்சம் 6வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 7 கோடியே 35 லட்சமும், உலகம் முழுக்க 13 கோடியே 9 லட்சம். இல்லை ஆந்திரா தெலுங்கானாவில் நல்ல வசூலே எடுத்திருக்கு. தெலுங்குலேயே இந்த படத்தை தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் 15 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 8 கோடியே 25 லட்சத்துக்கு போயிருக்கு. இதுவரை 7 கோடியே 23 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் இந்த படம் வந்து ஒரு 2 கோடி 2.5 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இது ஒரு வெற்றி படமாகவே ஆகுது. கிட்டத்தட்ட 87% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அடுத்ததாக டிராகன் திரைப்படத்தோட டே 6 கலெக்ஷன் ஒவ்வொரு நாளுமே நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு வீக் டேஸ்லையுமே. ஆனால் இந்த படம் நேற்று 6வது நாள், 5வது நாளை விட 6வது நாள் மற்ற ஸ்டேட்ஸில் வந்து இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் 3 கோடியே 42 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 68 லட்சம். கிட்டத்தட்ட டே 5க்கும் டே 6க்குமே ஒரு பெரிய சேஞ்சு இருக்குது. கர்நாடகாவில் 80 லட்சம், கேரளாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், ஓவர்சீஸில் 87 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 7 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் நேற்று 6வது நாள், நல்ல கலெக்ஷனில் பெரிய கலெக்ஷன். ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 37 கோடியே 27 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5 கோடியே 59 லட்சம், கேரளாவில் 91 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 79 லட்சம், ஓவர்சீஸில் 20 கோடியே கடந்திருக்கு, 20 கோடியே 27 லட்சம், வேர்ல்டு வைடு 74 கோடியே 82 லட்சம். இந்த படம் கிட்டத்தட்ட 75 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்காங்க வெறும் 6 நாளில். பெரிய விஷயம். 40 கோடி பட்ஜெட், 28 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 41 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேரும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 13 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு ஓவரால் வேர்ல்டு வைடு. ஸோ 148% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு வெறும் 6 நாளில். பெரிய விஷயம். இன்னும் இந்த படம் பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்க போகுது, பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து இந்த படத்துக்கு வாங்கி தேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணவங்கலேருந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணவங்கலேருந்து எல்லாருக்குமே பெரிய லாபத்தை கொடுக்குற ஒரு படமாக அமையுது டிராகன். ஸோ அப்புறம் காக்கி சட்டை படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். துரை செந்தில்குமார் அவர்களோட இயக்கத்தில் நம்ம தனுஷ் அவர்களோட ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 2015 இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் பண்ணுச்சு. என்னென்னா சிவகார்த்திகேயன் அப்போ தான் ஹீரோவாக எமர்ஜ் ஆகிட்டு வராரு. ஆனால் அப்போவே ஓப்பனிங் வீக்கெண்ட்லேயே, அதாவது அந்த 4 நாளில் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அந்த 4 நாள்லேயே அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 15 கோடி. அது வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நியூஸில் எல்லாமே போட்டாங்க. பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் இந்த படம் டோட்டலாக 29 கோடியே 87 லட்சமும், கர்நாடகாவில் 2 கோடியே 19 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 68 லட்சம், ஓவர்சீஸில் 12 கோடியே 75 லட்சம்,
வேர்ல்டு வைடு இந்த படம் 48 கோடியே 26 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 10 கோடி. தேட்ரிக்கல் ஷேர் வந்து 22 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஒரு சரியான பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.